மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார கிரக நிலைகள், கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலை, ராகு கேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் பொறுத்து உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், பணம் குவிய என்ன பண்ணணும், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமா ஒழியுமா அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். உழைப்பு, செயல்திறன், பேச்சு அப்படின்ட்டு அனைத்திலையும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். இந்த காலகட்டத்தில் பல வகையான யோகம் குரு பகவானால் உங்களை தேடி வரப்போகின்றது. மனதில் துணிச்சல் அதிகரிக்கப் போகின்றது. எடுத்த காரியங்களை வெற்றியுடன் முடிக்க போகிறீங்க. எங்கும் எல்லோரிடத்துலையும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகின்றது. பலரும் உங்களை தேடி வரப்போகின்றார்கள். அடுத்தவர்களுக்காக உதவி செய்வதில் உற்சாகம் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தொழில், வியாபாரம் அப்படின்ட்டு எல்லாமும் உங்களுடைய மனதிற்கு ஏற்றார் போல திருப்திகரமாக இருக்க போகின்றது. லாபமும் சீராக இருக்கும். முன்னேற்றம் காண போகிறீங்க. எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு நிலைகளையும், அதாவது குடும்பத்தின் நிலையாகட்டும் மற்ற விவகாரங்கள்லையும் முன்னேற்றம் தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். பெருசாக பாதிப்பு அப்படின்ட்டு எதுவுமே இருக்காது. பணியாட்கள் மூலமாக வேலை செய்கிற இடத்துல சில நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா மிக பெரும் அளவிலான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மேல் அதிகாரிகளின் மூலமாக பல நன்மைகள் உண்டாக போகின்றது. குடும்பத்தில் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க போகின்றது. உறவினர்கள், நண்பர்கள் இவங்களுடைய ஆதரவும் சிறப்பாக இருக்க போகின்றது. பிள்ளைகளிடம் கொஞ்சம் கோபத்தை காட்டாமல் நிதானமாக பேசுவது தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வழக்கு விவகாரங்களில் கொஞ்சம் தள்ளி போடுங்க, அவசரப்படாதீங்க. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய அளவிற்கு பண வருவாய் சிறப்பாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய உதவியை பலரும் நாடி வருவாங்க. சந்தோஷமான ஒரு மனநிலையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயம் இருப்பீங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா போட்டி பந்தயங்களில் துணிச்சலோடு ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். சக நண்பர்களிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களிடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கூடா பழக்கம் தொற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையால் நல்ல நண்பன் யார், கெட்ட நண்பன் யார் அப்படின்றத கொஞ்சம் பார்த்து பழகுனீங்க அப்படின்னா நிச்சயம் சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதிக கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு நல்லது. அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் மிக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. தடைகளை எல்லாம் தாண்டி வர போகிறீங்க. உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்களெல்லாம் ஓடி ஒளிய போகிறாங்க. கட்சி மேலிடத்தின் பார்வை உங்கள் மீது விழப்போகின்றது. பல வருடங்களாக கட்சிக்காக உழைத்து என்னடா இது இப்படி ஆயிட்டோமே, நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க முடியலையே, கட்சி மேலிடத்தின் பார்வை நம்ம மேலே விழலையே அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பு கட்சி ரீதியாக, அரசியல் ரீதியாக தேடி வரப்போகின்றது. வரக்கூடிய அந்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் பெரிய அளவில் நீங்கள் அரசியலில் சாதிப்பீங்க அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். எதிலும் லாபமான ஒரு நிலை காணப்பட போகின்றது.
எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்க குரு பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகின்றார். பண வரத்து அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் சேமிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சுப செலவுகள் அதிகமாக வரப்போகின்றது. திருமணம், நிச்சயதார்த்தம், காதுகுத்து, மஞ்சள் நீராட்டு அப்படின்ட்டு பல வகைகள்லையும் சுப செலவுகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கின்றது. ஆகையால் வீண் விரைய செலவுகளை தவிர்க்க பாருங்க. எந்தெந்த செலவுகளை செய்தால் சிறப்பாக இருக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதையும் புரிந்து கொண்டால் நல்லதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் அடுத்தவர்களுடைய பேச்சை இந்த காலகட்டத்தில் கேட்பதை அறவே தவிர்த்து விடுங்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஆலோசனை கேட்கணும் அப்படின்னா மற்றவங்க கிட்ட கேளுங்க. ஆனால் அவங்க சொல்கிறதையே அப்படியே நம்பிடாதீங்க, அப்படியே செயல்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். சொந்த அறிவோடு யோசித்து நீங்கள் ஒரு முடிவெடுத்து அந்த விஷயத்தை, எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். எதிலையும் தயக்கமோ பயமோ இருக்கக்கூடாது. தந்தையினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது நல்லதாக இருக்கும். அவருக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய இருக்கலாம், பெருசாக பாதிப்புகள் இருக்காது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்தபடி இருக்க போகின்றது. ஆனால் கைக்கு பணம் கிடைப்பதில் சில நேரங்களில் இந்த காலகட்டத்தில் தாமதம் ஏற்படலாம். தாமதம் ஏற்பட்டாலும் பணம் நிச்சயம் வந்து சேரும். அதிகப்படியான உழைப்பு இந்த காலகட்டத்தில் தேவைப்படுகின்றது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், குடும்பத்திலையா இருக்கட்டும், கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படுகின்றது. கடின உழைப்பு இருந்தாலும் அதற்கு ஏற்றார் போல 2 மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது உங்களுக்கு அமையப் போகின்றது அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்ய மாட்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சில்லறை சண்டைகள் ஏற்பட்டாலும் பெருசாக பாதிப்பு இருக்காது, அனைத்தும் நீங்கிவிடும். கணவன் மனைவிக்குள்ளார நல்ல ஒரு அந்யோன்ய உறவு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். குறிப்பாக செப்டம்பர் 30க்கு பிறகு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு ஏற்றமான மாதமாக இருக்க போகின்றது. அக்டோபர் மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையில் மாரியம்மனை தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் நிச்சயம் தீரும், உங்களுடைய மன கவலைகளும் நீங்கும் அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் யார் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க போகிறீங்க. உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத இந்த காலகட்டத்தில் மற்றவர்கள் புரிந்து கொள்ள போகிறாங்க. வேகத்திலையும் விவேகம் தேவை அப்படின்றத உணர்ந்து வேகமாக எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமையை அறிந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதங்கள் குடும்பத்தில் ஏற்பட தான் செய்யும். இருந்தாலும் உங்களுடைய சாமர்த்தியத்தால், திறமையால் அதையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வண்டி வாகனம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமோகமான யோகமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகின்றது. பிள்ளைகள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகின்றார்கள். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் உயரப்போகின்றது. வீண் வாக்குவாதங்களை மட்டும் குடும்பத்தில் தவிர்த்துடுங்க, பிள்ளைகளிடம் தவிர்த்துடுங்க, உறவினர்களிடம் தவிர்த்துடுங்க. எல்லாமும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். சில நேரங்களில் இந்த காலகட்டத்தில் உறவினர்களிடம் இருந்து பிரச்சனை வரவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகையால் எந்த ஒரு விஷயத்தையும், குறிப்பாக முக்கியமான குடும்ப ரகசியங்களை உறவினர்களிடம் பகிர்ந்து கொள்வதையும் அறவே தவிர்த்து விட வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். புதிய பொறுப்புகளும் வேலையில் புதிய பொறுப்புகளும் தேடி வரும், உயர் பதவியும் தேடி வரும், சம்பள உயர்வும் தேடி வரும். இப்படியாப்பட்ட ஒரு சிறப்பான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையப் போகின்றது. உங்களுடைய பிடிவாத குணத்தை விட்டுட்டு உங்களுடைய காரியத்தில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
தனிமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் உருவாகலாம். பழைய பாக்கிகளை எல்லாம் வசூல் செய்வதில் வேகத்தை காட்ட போகிறீங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்க போகின்றது. இந்த காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களை விட தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும். முன்னேற்றத்துக்கு மேலே முன்னேற்றம், பணத்திற்கு மேல் பணம், இது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் இருக்க போகின்றது. இதுவரைக்கும் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் திருமண தடை, திருமண தோஷம் அப்படின்ட்டு திருமணம் நடக்காமல் ஏதேதோ பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் இதையெல்லாம் சந்தித்து இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அனைத்திற்கும் ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. உங்களுக்கு சாதகமாக அது அமையப் போகின்றது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையப் போகின்றது. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல வரன் அமைந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு இன்பமயமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்து உங்களுக்கு பிடித்த வரனும் அமையப் போகின்றது. மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அது என்ன யமனாக வரப்போகும் 3 பேர் 3 பெண்கள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, குறிப்பாக பெண்களிடம் பேசும்போது எப்போவுமே கவனமாக இருக்க வேண்டும். வீண் வார்த்தையால் பல பிரச்சனைகள் நிச்சயம் வரும். ஆகையால் வீண் வார்த்தைகளையும் வீண் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லதுக்குன்னு செவனேன்னு கிடந்த நீங்கள் அடுத்தவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்ட்டு நீங்களாக போய் மூக்க நுழைக்க போனீங்க அப்படின்னா அதனாலேயும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். மேலும் மது, சூது, மாது இந்த விஷயங்களையும் அறவே தவிர்க்க வேண்டும். இல்லைனா பிரச்சனை தான். இப்படியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில பிரச்சனைகள் கிரக நிலைகளால், கிரக மாற்றத்தால் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது என்பதால் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 8, 9. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், வெள்ளி, சனி. அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள். இதையெல்லாம் பயன்படுத்தி முன்னேற பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்த அனைவரும் 2024 செப்டம்பர் 30க்கு பிறகு டிசம்பர் 31க்குள்ளார என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.